இதற்குரிய நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, கைமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித குலத்தை படைத்து அது இந்த பூமியில் வாழ்வதற்காக பல்வேறு ஞாபகங்களை வழங்கி இருக்கிறார். அப்படி வழங்கி இருக்கக்கூடிய ஞாபகங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, என்று சொல்லி காட்டுகிறார். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகங்களை அவன் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்களை எண்ணி பார்க்க நேர்ந்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இது பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்வாதாரத்திற்கான ஞாபகங்களை மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டவில்லை. இந்த உலகத்தில் வாழவும் அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றிகரமாக அவனுடைய வழியில் வாழ்ந்து நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கான ஒரு ஞாபகத்தை கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாத்தினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதை ஈடுகட்ட முடியாது. அவ்வளவு பெரிய ஞாபகம் இந்த மார்க்கம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நாம தப்பித்தவரை நம்முடைய அண்டை வீட்டில வந்து நம்ம பிறந்திருந்தோம் சொன்னா நமக்கு இந்த மார்க்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இங்க நம்ம அதிகமானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் என்ற அந்த ஒரே காரணத்தினால்தான் நாம் முஸ்லிம்களாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகாக இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு இதுல உறுதியா இருப்பது வேறு. அந்த முதல் கட்டமாக இந்த மார்க்கம் நம் இடத்திலே வந்து சேர்ந்ததற்கான மிக முக்கியமான காரணம், ஒரு இஸ்லாமிய வீட்டில் நாம் பிறந்தது. ரொம்ப சொற்பமானவர்கள் மாற்று மதத்துல பிறந்து இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு தேடி வரக்கூடியவர்கள் நம்ம ரொம்ப சொற்பமானவர்கள். அதிகமானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் இஸ்லாமியர்கள் என்ற காரணத்தினால் நமக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருக்கு. அல்லாஹ்வுக்கு அதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். சரி, இப்படி பிறப்பினால் இந்த இஸ்லாத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை. அந்த ஈமானை நமக்கு ஊட்டுவது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நியமத்தால கொடுத்து இருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட நியமத்தை பரிபூர்ணப்படுத்த வேண்டிய கடமை நம்மிடத்திலே இருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட நியமத்தை அப்படி அல்லாஹ்வினால் ரொம்ப சுலபமாக கொடுக்கப்பட்ட ஈமானை வலுப்படுத்த வேண்டிய, உறுதிப்படுத்த வேண்டிய, பூரணப்படுத்த வேண்டிய கடமை அல்லாஹ் நமக்கு கொண்டிருக்கிறார். நிறைய இடங்கள்ல குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம பார்க்க முடியும், நீங்க ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவோம். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் இதை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. இல்ல இந்த காரியத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் முஃமின்களே இல்லை என்று பல இடங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். உதாரணமாக, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நான் உங்களுக்கு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்முடைய பெற்றோர்களை விடவும் நம்முடைய பிள்ளைகளை விடவும் வேற அனைத்து மனிதர்களை விடவும் எப்போது விருப்பத்திற்கு உண்டானவர்களாக மாறுகிறார்களோ அப்பதான் நாம் உண்மையாக ஈமான் கொண்டவர்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஈமான்தாரிகளே கிடையாது. நீங்கள் முஃமின்களாகவே இருக்க முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஈமான் கொண்டவர்கள்னா அல்லாஹ் ஒரே கடவுள் என்று ஈமான் கொண்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்று ஈமான் கொண்டவர்கள். இதுதானே ஈமான். அந்த ஈமான், இது ஈமான். அந்த ஈமான் பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்றால், அல்லது அந்த ஈமான் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் நாம சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதுல ஒண்ணுதான் ரசூலை விரும்புவது. மற்ற மக்களை விடவும், ஏனைய மனிதர்களை விடவும், எல்லாரை விடவும், நம்மை விடவும் அதிகமாக ரசூலை விரும்புவது அந்த ஈமானின் உச்சபட்சமான ஒரு படம். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் என்று சொல்றான். ஈமானையும் தவக்குலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே இடத்திலே சுட்டி காட்டுகிறார். பொதுவாகவே ஈமானுக்கும் தவக்குலுக்குமான அகராதிகளின் பொருளை எடுத்து பார்த்தோம் என்றால், ஈமான் என்றால் நம்பிக்கை. உலகமா சொல்லிட்டு இருக்கோம். ஈமான் என்றால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது. தவக்குல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது மேலோட்டமாக பொதுவாக அதற்கான பொருளும் நம்பிக்கை என்றுதான் வரும். நம்மளே சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ் மீது தவக்குல் வச்சு ஒரு காரியத்துல இறங்குறேன், என் பாரத்தை அல்லாஹ்ட்ட போடுறேன்,
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அப்ப அது சார்ந்த ஒரு பொருளைத்தான் தவக்குள் உணர்கிறது. அப்ப பொதுவாக ஒரு அர்த்தத்தில் இந்த வசனத்திற்கான அர்த்தத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்று நல்லா சொல்றாங்க. நம்ம தான் ஏற்கனவே நம்பிக்கையாளர்கள் நல்லா சொல்லிட்டான். அப்படி நீங்க நம்பிக்கையாளர்களாக இருந்தால் மீண்டும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழ வேண்டும். இறைவனுடைய வார்த்தைகளை அப்படி நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. அவருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பொருளை ரொம்ப ஆழமாக சென்று நாம ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் ஆராய சொல்லுகிறார். அப்ப தவக்குலுக்கும் ஈமானுக்குமான வித்தியாசம் என்ன? நீங்கள் ஈமான் கொண்ட அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் என்ற மற்றொரு நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்றாங்க. நமக்கு தமிழ்ல நம்பிக்கை உருவாக்கம் தான் இருக்கு. நமக்கு நம்பிக்கைனா ஒண்ணுதான் தெரியும். அப்ப இந்த தவக்குல் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன? இது இரண்டுக்குமான வேறுபாடு எந்த இடத்திலே வருகிறது? ஒரு உதாரணத்தை எடுத்து விளக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது. அப்படி பிறக்கக்கூடிய அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு எந்த அறிவும் இருக்காது. என்னுடைய தாய் யார் என்று தெரியாது, தந்தை யார் என்று தெரியாது. நம்ம மனிதன் என்ற அந்த ஒரு எண்ணம் கூட அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தாக்கம் இல்லாம பிளாங்கா இருக்கும். நம்மளாம் பச்சை குழந்தையா பிறக்கும் பொழுது என்ன பார்த்தோம், என்ன நினைத்தோம் என்று யார்கிட்ட கேட்டா தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த ஒரு அறிவோடு பிறக்கக்கூடிய குழந்தை வளர வளர தன்னுடைய தாயின் முகத்தை பார்க்க ஆரம்பிக்கும், தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு அரவணைப்பு என்று வேண்டும் என்று சொன்னால் தன் தாயை தேடும். ஒரு தாய் என்ற ஒரு உறவு நமக்கு இருக்கு என்று அந்த குழந்தைக்கு தெரியும். தந்தை என்ற ஒரு உறவு நமக்கு இருக்கு என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அல்லது அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா என்று, தாத்தா, பாட்டி என்று இத்தனை உறவுகள் நமக்கு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இவங்கெல்லாம் நமக்கு உறவுக்காரர்கள், நமக்குன்னு ஒரு உறவினர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். இன்னும் சற்று காலங்கள் சென்று செல்ல ஒரு சில துயரங்கள் அந்த குழந்தைக்கு ஏற்படுது, கீழே விழுது, அது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்ற கட்டத்துல அந்த குழந்தையை அரவணைத்து அந்த குழந்தைக்கு என்று எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக தன் தாயை பார்க்கும், தந்தையை பார்க்கும். மற்ற உறவுகளை விட தாய் தந்தை இடத்திலே கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகும். எனக்குன்னு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்னை பார்ப்பதற்கு என்னுடைய தாய் இருக்கிறார். எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதை பார்த்துக் கொள்வதற்கு, என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு என் தந்தை இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்ப இவர்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறது உண்மை அப்படின்னு நம்புவது ஈமான். எனக்கென்று ஒன்று என்றால் இவர்கள் எல்லாம் வருவார்கள், என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை தவக்குல். அப்ப ஈமான் என்பது இறைவன் தான், அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று நம்புவது ஈமான். ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் தான் கடவுளுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த எண்ணம் ஈமான். எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னுடைய ரப்பு இருக்கா, எனக்கு ஒரு ஆபத்து என்றால் என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொள்வார். இந்த உலகத்தில் ஒரு துயரம் என்றால் நான் முதலாவதாக தேடி செல்ல வேண்டிய ஒரே ஆள் என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்று வரக்கூடிய அந்த நம்பிக்கை தவக்குல். இந்த இரண்டுக்குமான வித்தியாசங்களில் தான் வரலாற்றில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்குமான வித்தியாசமாக மாறுகிறது. ஈமானே இல்லை என்றால் அவர்கள் வரலாறுகளில் தீயவர்களாக, கெட்டவர்களாக, காப்பீர்களாக, முஸ்லிம்களாக ஆகிறார்கள். ஈமான் இருக்கும் பொழுது அவர்கள் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். அந்த ஈமான் எப்போது தவக்குலோடு முழுமைப்படுத்தப்படுகிறதோ அப்போதுதான் வரலாற்றில் சிறந்த மனிதர்களை நாம குர்ஆன் நெடுகிலும் பார்க்க முடிகிறது. எத்தனையோ நபிமார்கள் இருந்தும், எத்தனையோ நல்லவர்கள் இருந்தும், ஏன் குறிப்பிட்ட சிலரை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆன்ல வரலாறாக எடுத்து சொல்ல வேண்டும்? இது மாதிரியான படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். உலில் அல்பாப், நல்லவர்களுக்கு அதில் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் செலக்டிவா ஒரு சில நல்லவர்களுடைய வரலாறுகளை மட்டும் நமக்கு சொல்லுவோம். எத்தனையோ நல்லவர்கள் இருந்தாலும் ஒரு சிலருடைய வரலாறுகள் தான் குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நபிமார்களை விட்டுருங்க, நபிமார்கள் எல்லாருமே அல்லாஹ்வின் தவக்குல் கொண்டவர்கள். ஒரு சில நல்லவர்களுடைய வரலாறுகள் இந்த குர்ஆன்ல அது அல்லாம இருக்குல்ல, நபிமார்கள் அல்லாமல் ஒரு சில நல்லவர்கள் இந்த குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கார்கள் என்றால் அவர்களுடைய ஈமான் தவக்குலோடு சேர்ந்திருக்கும். இந்த வரலாறுகளை புரட்டி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல எப்பயும் போல நபிமார்களிடத்திலிருந்து ஆரம்பிப்போம்.
எந்த இடத்தில் நபிமார்கள் சிறந்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை வாரிசுகள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை மகன், எத்தனை பிள்ளைகள் சொல்லுங்க? 11. வேற 11 எல்லாரும் ஆமோதிக்கிறீங்களா? ஆமாவா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்க்கணும். அவங்க பார்த்த கனவு மட்டும் 11 சொல்லக்கூடாது. சரியா? அவர்கள் பார்த்த கனவு 11 கிரகங்கள் தனக்கு சுஜா செய்வதாக பார்த்தார்கள். அவர்களுடைய 11 சகோதரர்கள், அவர்களையும் சேர்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளுமே சிறப்புக்குரியவர்களாக ஆகிறாங்கன்னு கேட்டா, கனவுகள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சிறப்புக்குரியவர்களாக ஆகிறார்கள். அவன் மீதி இருக்கக்கூடிய 11 நபர்களும் காஃபிர்களா, இல்ல முஸ்லிம்களா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களா? எந்தாவது வரலாறு பார்க்க முடியுமா? கிடையாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யறாங்க. இறைவன் தான் கடவுள், அவங்களுக்கு சேர்த்து வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இருங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள், இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு சில தவறுகள் செய்தார்கள். பொறாமை காரணமாக, போட்டி காரணமாக, காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு சில தவறுகள் செய்தார்கள். தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்துல கிடையாது. நாம் கூட தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான தௌபாக்களை செய்யும் பொழுது அவர்கள் சிறந்தவர்களாக மாறுகிறார்கள். அப்ப அந்த 11 நபர்கள் தவறு செய்தார்களே ஒழிய அவர்கள் கெட்டவர்கள் கிடையாது, அவர்கள் காபிர்கள் கிடையாது. அப்ப அவர்களை விட எந்த ஒரு குணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது என்றால், நிறைய குணங்கள் இருந்தாலும் தவக்குலை நாம் எடுத்து முதலாவதாக வைக்க முடியும். கிணற்றிற்குள்ளாக வீசப்பட்டாலும், ஒரு கிணத்துக்குள்ள ஒரு சின்னஞ்செறிய சிறுவனை வீசணும் சொன்னா திரும்பி வர முடியுமா? உயிரோடு வருவது சந்தேகத்திற்குரிய விஷயம். அந்த ஒரு சூழலிலும் தன் இறைவனை நம்பினார்கள். அடிமையாக சந்தையில் விற்கப்பட்டாலும் தன் இறைவன் மீது நம்பிக்கை விட்டார்கள். உங்க அக்கா வந்து காப்பாற்றுவார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மீது அவர்களுடைய நம்பிக்கை கிடையாது. என்னைய தூக்கி போட்ட 2 சகோதரர்கள் தூக்கி போட்டாங்கன்னா மீது இருக்கக்கூடிய 9 பேர் வந்து காப்பாற்றுவாங்க. சகோதரர்கள் மீது அந்த நம்பிக்கை கிடையாது. சரி, அப்படியே வழிய போன அந்த பிரயாணிகள், அந்த வியாபாரிகள் காப்பாற்றினாலும் அவர்கள் தன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவாங்க என்ற நம்பிக்கை கிடையாது. அவர்கள் தான் அவர்களை அடிமையாக விற்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலும் எல்லா சோதனைகளிலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். சிறையில் வீசி எறியப்பட்டாலும் விடுதலை அல்லாஹ் தருவான் நம்பிக்கை வச்சார். தன்னுடைய விடுதலையை அல்லாஹ்விடத்திலே கேட்டார். ஒரு சிறையில் வீசப்பட்டால் யாரிடத்திலே விடுதலை கேட்க வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் சிறையிலிருந்து விடுதலைக்குள்ளாக்கப்படவும் நாம் யாருக்கு போராடுறோம்? இந்த நாட்டின் மன்னரிடத்திலே ஆட்சி அதிகாரம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னரிடத்திலே கேட்டார்களா அல்லது மந்திரிகளிடத்திலே கேட்டார்களா? தன்னுடைய விடுதலையை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். என்னுடைய எந்த சோதனைக்குள்ளான காலமாக இருந்தாலும் எனக்கு இறைவன் தான் ஒதுங்குவதற்கு முதலாவதானவன் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. அதனால்தான் தன்னுடைய சகோதரர்களை அவர்களை அந்த பொருள் சிறந்தவர்களாக மாற்றியது. இப்படி பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே வீசி எறியப்படும் பொழுது அவர்கள் யாரை அழைத்தார்கள்? நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? உயிருக்கு ஆபத்து என்ற சூழல் ஏற்படும் பொழுது சுற்றி 1000 பேர் நின்று வேடிக்கை பார்த்தார்கள் என்றால் அந்த 1000 பேரை திட்டுவோம். இப்படி சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கறீங்களா, யாராவது ஏதாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவர்களிடத்திலே நம்முடைய நம்பிக்கை ஓடும். யாராவது நம்மை காப்பாற்றி விட மாட்டார்களா என்ற நம்பிக்கை ஓடும். அல்லது யார் நம்மை வீசி எறிய போறாங்களோ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைக்கு உள்ளாகுவதற்கு முயற்சி செய்வோம். சரி, ஈமான விட்டுத்தர சொல்றாங்க. விட்டுத்தரதுன்னா நம்ம மனசுக்குள்ள அல்லாஹ் கடவுள் நம்பி இருக்கோம், வாயால சொல்லிடுவோமே கடவுள் நல்லா இல்ல வேற அப்படின்னு வாயால சொல்லிடுவாங்க என்ற ஒரு சின்ன நெருடல் நமக்கு ஏற்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது அனைத்தையும் கடந்து ஹஸ்பி அல்லாஹு வ வக்கீல், என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டக்கூடியவர்களில் சிறந்தவன் அவனே என்று சொன்னார்கள். தவக்குல் என்றால் அல்லாஹ் நம்முடைய பொறுப்பை இறைவனிடத்திலே சாட்டுவது. என்னுடைய அனைத்து காரியங்களுக்கும் இறைவனை சார்ந்து இருப்பது தவக்குல். என்னுடைய நம்பிக்கை அவனை சார்ந்து வைப்பது தவக்குல். எனக்கு நல்லது நடந்தாலும் நான் இறைவனை சார்ந்து இருப்பேன். எனக்கு கெட்டது நடந்தாலும், நான் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நான் இறைவனை சார்ந்துதான் இருப்பேன் என்பது தவக்குல். அதான் ஈமானுக்கும் தவக்குலுக்குமான வித்தியாசம். அங்கே அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்,
இறைவன் அதைத்தான் நம்மை செய்ய சொல்கிறார். இன்னொரு இடத்திலே யார் இறைவன் மீது பொறுப்பு சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அவர் போதுமானவர். அது எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, ஆச்சரியத்திற்குள்ளாக்கப்படக்கூடிய சோதனைகளானாலும் அதிலிருந்து அல்லாஹ் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார். நெருப்பு குண்டத்திற்குள் வீசப்பட்டாலும் அந்த இடத்திலே அந்த நெருப்பை குழுமையாக அல்லாஹ் மாற்றினார். கிணற்றிற்குள்ளாக பாலும் கிணற்றில் வீசப்பட்டாலும் அந்த இடத்திலே அந்த சின்ன சிறிய சிறுவனை அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார். நமக்கு எப்படி இருக்கும் சொன்னா, எந்த நேரத்துல அல்லாஹ் அந்த தவக்குள்ள போனா அந்த தவக்குலை வைத்து அது எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவோம்னா, இப்படிதான் நடக்கும்னு நாம் ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்போம். இப்படி நடந்தால்தான் அல்லாஹ் அதை நடத்துகிறான் என்று நாமளே நினைச்சுப்போம். இறைவன் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அந்த இடத்திலே நமக்கு நம்பிக்கை வராது. இது இப்படிதான் நடக்கணும், ஒரு வியாபாரம் என்றால் லாபம் இப்படிதான் வரணும் என்று நாம ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்போம். இப்படிதான் நடக்கணும். அப்ப அந்த இடத்துல தவக்குள் வைத்து அது லேசா இப்படி மாறி போகுதுன்னா நம்ம எங்க இருக்கோம், அந்த இடத்துல நமக்கு தவக்குள் வராது. சதக்காவின் மீது நமக்கு தவக்குள் வராது. சதக்கா நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை பன்மடங்காக திருப்பி தருவான் அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் எப்படி வளரும்? பணத்தை சேமிக்க வளரும். உலகத்துல சேவிங்ஸ் அதுதான் இருக்கு, பிக்ஸ்டு டெபாசிட் இருக்கு, ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு. இதெல்லாம் பணத்தை சேமிக்கக்கூடியது. செலவு செய்தால் எப்படி பணம் வளரும்? இது லாஜிக்கே இல்லைன்னு சொல்லி சதக்காவின் மீது நாம வைக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கையை நாம வைக்க தவறுகிறோம். இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இதுவெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அதில் நாம தவக்குள் வைக்கும் பொழுதுதான் அந்த நம்முடைய ஈமான் முழுங்கி போகிறது. சரி, நபிமார்கள் அவர்கள் எல்லாம் தவக்குள் வைப்பது பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்விடத்துல அவங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. அவங்களுக்கு அந்த ஈமான் ரொம்ப உறுதியா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் வைத்த தவக்குளை நாம பார்க்க வேண்டும். நாம எது நடந்தா நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதற்கு நேர் எதிராக அல்லாஹ் செய்யணும். என்னுடைய குழந்தையை காப்பாற்று. ஆண் குழந்தை பிறந்தால் இந்த ஊர்ல கொல்லப்படுகிறார்கள், இந்த மன்னன் ஆண் குழந்தைகளை கொள்கிறான். அல்லாஹ்விடத்திலே முறையிடும் பொழுது அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்? நீ பத்திரமா வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு நான் அவங்க வரவிடாம பாத்துக்கிறேன்னு சொல்றானா? இந்த துவாவை நாம கேட்டிருந்தா இப்படி நடக்கணும்னு நினைச்சுதான் விரும்பி இருப்போம். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்குள்ளே குழந்தையோட இரு, அந்த குழந்தைய அழுகாம நான் பாத்துக்கிறேன். அந்த சிப்பாய்களுக்கோ அந்த அரசுக்கோ அந்த குழந்தை பிறந்தது தெரியாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் இது லாஜிக். இதுதான் உலகத்துல இப்படிதான் நடந்திருந்தா காப்பாற்றலாம். இப்படி காப்பாற்றப்படுவதற்கு இதுதான் வழி. அல்லாஹ் சொன்ன வழிமுறை என்ன? ஒரு பெட்டிக்குள்ள போட்டு ஆத்துல குழந்தைய தூக்கி போட்டு நான் காப்பாத்துறேன். இந்த இடத்துல எப்படி நமக்கு நம்பிக்கை வரும்? ஆற்றில் வீசி எறியப்பட்ட ஒரு பொருள் நேரா எங்க போய் கலக்கும்? கடலில் கலக்கும். ஆறு கடல் பக்கம் போகுமா இல்ல நம்ம பக்கம் வருமா? நாம விட்டா நம்ம விட்டு போனதுதான். அது திருப்பி அப்ஸ்ட்ரீமா மேல வருவதற்கான வாய்ப்பே இல்லாத பொழுது அதில் நம்பிக்கை வைத்தார்கள் அந்த தாய். நம்பிக்கை வைத்து பெட்டிக்குள்ள குழந்தையை போட்டு வீசி எறிந்தார்கள். அல்லாஹ்வே குழந்தையை அவர்களிடத்திலே மீண்டும் வந்து சேர்த்தானா இல்லையா என்பது வரலாறு. நம்ம படிக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சரி, இதுவெல்லாம் ஆச்சரியங்கள், மிராக்கள், இதுவெல்லாம் நடக்குமா என்று கற்பனையை கூட செய்ய முடியாத ஒரு ஆச்சரியங்கள். ஆத்துல போட்ட குழந்தைய இப்படி எடுத்து திருப்பி கொண்டு வரலாம். கனவிலும் நடக்காத விஷயங்களை அல்லாஹ் சொன்னா நாம அதை சொல்றான், குரான்ல இருக்கிறதுனால நாம நம்புறோம். நம்மளுடைய லாஜிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வர மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்ததற்கு பிறகு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டா, அவர்களுடைய தவக்குலுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன என்பதை நாம பார்க்கிறோம். ஒரு கொலையாகி விடுகிறது. சைத்தானுடைய தீண்டுதலால் ஒரு கொலை நடந்து விடுகிறது. அந்த கொலை இவர்தான் செய்தார் என்ற தகவல் ஊர் முழுக்க பரவ ஆரம்பித்து விடுகிறது. அரசு சார்பாக இவரை தேட ஆரம்பிப்பார்கள். இரவோடு இரவாக ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போறதுன்றது ஹிஜ்ரத்தை விட ஒரு படி மேல. ஏன் சொல்றோம்னா, நம்ம ஹிஜ்ரத்து போறோம், அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஊரை விட்டு காலி பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2 நாள்ல அந்த பிரயாணத்திற்கு தேவையான விஷயங்களை நாம தயார் செய்யலாம். மக்காவில இருந்து மதீனாவுக்கு நான் பிரயாணம் செய்து போறேன், ஒரு 4 நாள் ஆகும். அந்த 4 நாளைக்கு தேவையான அல்லது அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு தேவையான உணவையாவது நம்ம எடுத்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு.
பிரயாணத்திற்கு நடுவுல தேவைப்படக்கூடிய உடையை நாம எடுத்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வாகனத்தை நாம தயார் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்குடைய வரலாறுகள்லாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வாகனத்தை தயார் செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாறுகள்ல படிக்கிறோம். அப்ப இவ்வளவு ஒரு கால அவகாசம் ஹிஜ்ரத்திற்கு இருக்கும். திடீர்னு கிளம்ப மாட்டோம். ஆனால் தப்புச்சோ புறச்சோடு ஊருக்கு ஓடுறது என்பது அப்படி கிடையாது. இரவோடு இரவாக ஒரு பெரியவர்களுடைய உபதேசத்தை கேட்டுவிட்டு அப்படியே அந்த இடத்திலிருந்து வீட்டிற்கு செல்லாமல் இஸ்ரேலை விட்டு ஓடுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு தூரம் ஓடுகிறார்கள் என்றால், உடுத்த உணவு உடை கிடையாது, உண்பதற்கு உணவு கிடையாது, இருப்பதற்கு இடம் கிடையாது. உயிர் தப்பித்தால் போதும் என்ற நிலைமையில் ஓடும் பொழுது எவ்வளவு தூரம் ஓடுகிறார்கள் என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களுடைய செருப்பு தேயும் அளவிற்கு ஓடுகிறார்கள். செருப்பு தேஞ்சிருச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி தோல் செருப்பு கிடையாது, மரத்திலான செருப்புகள். பண்டைய எகிப்தியர்கள் எப்படி செருப்பு அணிஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாட்டான கட்டை இருக்கும், முன்ன ஒரு கட்டை பின்ன ஒரு கட்டை, அது மேல நிற்பாங்க. பார்த்து ஏதாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு காணொலியிலோ அல்லது ஒரு இமேஜிலோ நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அந்த மரம் தேயும் அளவிற்கு, மரக்கட்டை தேயும் அளவிற்கு அவர்கள் பிரயாணித்து நடந்து செல்கிறார்கள். தேஞ்சு போய் வெறுங்காலில் நிற்கும் பொழுது அந்த இடத்துலதான் அவர்கள் ஓய்வெடுத்து அமர்கிறார்கள். இப்பதான் அந்த 2 பெண்களை பார்க்கிறார்கள். 2 பெண்களை பார்த்து அவர்களுக்கு உதவியை செய்துவிட்டு ஒரு நிழலில் அவர்கள் அமர்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு முன்னதாக அவர்கள் ஒரு துவா கேட்கிறார். ரொம்ப அருமையான, மிக அருமையான அந்த துவாவை என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் நேரடியாக அந்த துவாவினுடைய பலனை பார்த்தவனாக இங்கு நின்று உங்களுக்கு அதை சொல்லித் தருகிறேன். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய துவா, மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய துவா. ஆனால் கேட்கிறோமா, நம்முடைய துவாக்களை இதை இன்க்ளூட் பண்றோமா, உள்ள வச்சு கேட்கிறோமா என்று கேட்டால் கேள்வி. கேட்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியும், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என்னுடைய இறைவா, நீ எனக்கு நன்மையாக எதை கொடுத்தாலும், எதை இறக்கி வைத்தாலும் அதில் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஃபகீர் என்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். யார ஃபகீர்னு சொல்லுவோம்? இடத்திலே தேவைக்காக யாசகம் கேட்கக்கூடியவரை ஃபகீர்னு சொல்லுவோம். அப்ப நான் உன்னிடத்திலே ஃபகீரா இருக்கேன், நான் உன்னிடத்திலே யாசகம் கேட்கிறேன், எனக்கு இதத்தான் அதைத்தான் டிமாண்ட் பண்ணல. நாம நம்முடைய துவால அல்லாஹ் இடத்துல டிமாண்ட் பண்ணுவோம், பண்றது தப்பு கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மை உயர்ந்த இடத்தில் வச்சிருக்கான். இது இந்த விஷயம் வேணும், எனக்கு மாச சம்பளம் 20,000 வருது, அடுத்த சம்பளமா 25,000 கொடு, ஒரு ப்ரொமோஷன் கொடு. இந்த ஞாபகத்துல இருந்து அடுத்த கட்ட அப்கிரேட் வெர்ஷனை நாம கேட்கிற அளவிற்கு அல்லாஹ் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். நான் மிக தேவையுடையவனாக ஒரு ஃபகீராக கேட்கிறேன், நன்மையாக நீ எதையாவது கொடு, எனக்கு அது போதும். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் நம்ம இடத்துல ஒரு 30 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? இவர் ஏதோ வேற விஷயத்துக்காக கேட்கிறாரு அப்படின்னு. உண்மையாக யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நாள் பார்த்து ஏதாவது கொடுங்க, இப்படி கேட்கக்கூடியவர்கள் நம்முடைய ரஹ்மத்து அவருக்கு தான் போகும். பார்த்து ஏதாவது நல்லதா பார்த்து கொடுங்க. இதை அப்படியே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இறைவனிடத்திலே யாசகம் கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான் யாசகம் கேட்கக்கூடிய ஃபகீராக, பிச்சைக்காரனாக ஒரு இடத்திலே கேட்கிறேன், நன்மையாக எதையாவது எனக்கு கூடியா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது. அந்த துஆவின் காரணமாக, அவர்கள் வைத்த தவக்குலின் காரணமாக, அவர்களுக்கு அந்த ஒன்றுமே இல்லாத நேரத்தில் இறைவனிடத்திலே துஆ கேட்கிறாங்கன்னா அவங்களுக்கு தவக்குல் எப்படி கொடுப்பார்? அடுத்த உணவு கிடையாது, இருக்க இடம் கிடையாது, மாற்றுவதற்கு முறை கிடையாது. அந்த நேரத்திலும் அவர்கள் தமக்குள்ளோடு இறைவனிடத்திலே கேட்ட துஆ, அவர்கள் செய்த உதவியின் காரணமாக அடுத்த 8-10 வருடங்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் வேலையை தருகிறார். அந்த வேலையின் கூலியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஞாபகத்தை ஆகச் சிறந்த ஞாபகமாக சொன்னார்களோ, மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிஹான மனைவியை அவர்களுக்கு தருகிறார். அவர்களோடு சேர்ந்து அந்த சம்பாத்தியத்தோடு சேர்ந்து திருப்பி அவர்கள் மிஸ்ருக்கு வரும்பொழுது வாகனத்தோடு வருகிறார்கள். சும்மா எப்படி வெறுங்கால் நடந்து வந்தாங்களோ அந்த மாதிரி வரல. ஒரு பிரயாணத்திற்கு தேவையான தன் குடும்பத்தோடு மொத்தமாக அப்படியே ஷிஃப்ட் ஆகி வராங்க. வரும்பொழுது அதான் அவர்களுக்கு நுபுவத்தை தருகிறார். அடுத்தடுத்த வெற்றிகளை அவர்களுடைய எதிரிகளிடத்திலே தருகிறார். அப்போ இவ்வளவு நிஅமத்துகளையும் அவர்கள் கேட்ட ஒற்றை துஆவினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார்.
ஏன் அந்த ஒற்றை துவாவை நம்ம அடிச்சு சொல்றோம்னா, அல்லாஹ் நினைச்சிருந்தா அவர்கள் கேட்ட எத்தனையோ துவாக்களை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவிட்டு இருக்கலாம். நாமளே டெய்லி அல்லாஹ் துவா கேட்கிறோம், எனக்கு இதை கொடு அதை கொடுக்கு. நபிமார்கள் எவ்வளவு ஆழமாக அல்லாஹ் துவா கேட்டிருப்பாங்க. அவ அத்தனை துவாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவிட்டு இருக்காளான்னு கேட்டா கிடையாது. செலக்டிவா ஒரு சில துவாக்களை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவிட்டார். ஏன் பதிவிடுகிறார் என்று சொன்னால், இதை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். என்கிட்ட நீங்க இதை சொல்லி கேளுங்க, நான் உங்களுக்கு தாரேன். அல்லாஹ்வே நமக்கு ஒரு வழிமுறையை தந்திருக்கும் பொழுது நாம் அதை செய்ய மறுக்கிறோம். அதன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள மறுக்கிறோம். நபிமார்களுடைய நம்பிக்கை அப்படியாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு பெரிய மிராக்கள் கிடையாது. நெருப்பு சூடா இருக்கக்கூடிய நெருப்பு அல்லாஹ் இங்கே குளிரா மாற்றவில்லை. அல்லாஹ் அந்த வழியிலே அவர்கள் செய்த ஒரு உதவியை செய்ய வைக்கிறார். அந்த உதவியின் பிரதியாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வேலையை தருகிறார். அந்த வேலையின் கூலியாக உதவியை தருகிறார். இப்படித்தான் நல்லா நடக்குது. இதை நாம கற்பனை செய்து பார்க்க முடியும். நெருப்பு எப்படி குளிரா மாறுச்சுன்னு நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆற்றுல போன குழந்தை எப்படி திருப்பி வந்தது என்பது நமக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய ஆச்சரியங்களை அப்படியும் நடத்த வல்லமை பெற்றவன், இப்படியும் நடத்த வல்லமை பெற்றவன். நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற இப்படி ஒரு வாழ்க்கை நடக்குமா? நடக்கும். ஒரு உதவி, அந்த உதவிக்கு வேலை, அந்த வேலைக்கு கூலியாக மகராக அவர்கள் அந்த வேலையை மகராக கொடுத்து ஒரு திருமணம் முடிக்கிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை இல்லாத பொழுது இந்த துஆவை கேட்ட பொழுது அல்லாஹ் எனக்கு வேலையை தந்தார். என்னுடைய நண்பருடைய வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர்களுடைய எந்த அளவுக்கு அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று சொன்னால், அவர் மட்டும் இஸ்லாமியராக இல்லாமல், இந்த தீனுல் இஸ்லாம் அவரிடத்திலே இல்லாமல் இருந்திருந்தால், ஈமான் இல்லாமல் இருந்திருந்தால், நிச்சயமாக அவருடைய முடிவு தற்கொலையாக இருந்திருக்கும். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மனம் சோர்ந்தவராக ஒரு சோதனையில் அவர் இருந்த பொழுது நம்மிடத்திலே உபதேசம் கேட்ட பொழுது இந்த துஆவை அவருக்கு கற்றுத்தந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை அவருக்கு மாற்றி தந்தார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நம்ம நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் இதற்காகத்தான் நமக்கு கற்றுத் தருகிறார். அந்த ஈமானோடு நாம் நிறுத்தி விடாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். ஒருவேளை ஈமான் கொண்டவர்கள் மாத்திரமே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக மாறிவிட முடியாது. என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக மாறிவிட முடியாது. எத்தனையோ பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் உங்களுடைய மதம் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்வார்கள். உங்களுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அதீத நம்பிக்கை இருக்குமா என்று கேட்டால் கிடையாது. ஒரு தேவை என்று சொன்னால் சக மனிதரிடத்திலே தான் அவங்க போவாங்க, அல்லாஹ்ட்ட போக மாட்டாங்க. எனக்கு ஒரு தேவை என்று சொன்னால், நான் ஒரு சங்கடத்திற்கு உள்ளாகிறேன் என்று சொன்னால், ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய முதல் எண்ணம் என்னுடைய இறைவனாக இருக்க வேண்டும். நான் முதல்ல போய் நிற்கிறது, நான் முதலில் கையேந்துவது, நான் முதலில் தேவையுடையவனாக மாறுவது இறைவனிடத்திலே இருக்க வேண்டும். அந்த இறைவன் சக மனிதர்களை காரணிகளாக மாற்றுவான். எனக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா அல்லாஹ் நேர வானத்துல இருந்து பணத்தை பண்ண மாட்டான். இறைவனிடத்துல கேட்டோம்னா வேற மனிதர் மூலியமாக அந்த பணத்தை இறைவன் ஏற்பாடு செய்வான். அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நேரா போய் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ரூபாய் ஒரு 5000 ரூபாய் கடன் இருக்காங்க, இது ஒண்ணு தவக்குள், இது ஒண்ணு ஈமான். அல்லாஹ் எனக்கு ஒரு 5000 தேவை இருக்கிறது என்பதை நீ அறிவாய். அதற்கு நான் தேவையுடையவனாக இருக்கிறேன், அது நன்மையானதாக இருந்தால் எனக்கு அதை நீ கொடு என்ற இறைவனிடத்திலே கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட வேண்டும். சஹாபாக்கள் ஒரு செருப்பு அந்தால் கூட இறைவனிடத்திலே துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம யார் தைக்கக்கூடியவரை தேடுவோம் அல்லது புது செருப்பு கடையை தேடுவோம். ஒரு செருப்பு அந்து போனாலும் அதை சரி செய்வதற்கு ஒரு ஆளை எனக்கு கண்ணை காட்டுன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுவாங்க. முயற்சி நம்மிடத்திலே இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவு என்பது இறைவன் புறத்தில் இருந்து வருவது என்பதை நாம ஆணித்தரமாக நம்பிக்கை கொண்டவர்களாக சிறந்த முத்தவக்கிலீன்களாக மாறுவதற்கு அல்லாஹ் அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இமார்களுடைய ஈமானும் அவர்களுடைய தவக்குலும் எப்படி இருந்தது என்பதை முதல்வரையிலே பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளிலும் நம்ம நிறைய இந்த தவக்குல் சார்ந்த விஷயங்களை நாம் பார்க்க முடியும்.
சவுனுடைய புகையில் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது நாயகத்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். கீழே குனிஞ்சு பார்த்தா மாட்டி விடுவோம். அந்த இடத்துலதான் நாயகத்திற்குள்ளான அந்த ஈமானின் முழுமையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஈமானுக்குமான வேறுபாடு நமக்கு தெரியும். அல்லாஹ் தான் ஹிஜ்ரத்திற்கான அந்த கட்டளையை பிறப்பித்தார். அப்போ அந்த கட்டளையை நாம நிறைவேற்றுவோம் சொன்னா என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்ற அந்த முழுமையான நம்பிக்கை அந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இல்லை. இதுதான் ஈமானுக்கும் தவக்குலுக்குமான வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆச்சரியத்தை நிறைவேற்றினார். என்ன ஆச்சரியம் என்பது நம்ம வரலாறு வரைக்கும் நமக்கு தெரியும். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ரசூலுக்குமான வித்தியாசம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை எடுத்து பார்க்கிறோம். உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் முஸ்லிம்களுக்கு காபிர்களுக்கு சாதகமான அம்சம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான், முடியா நாம உனக்கு தெளிவான வெற்றியை நாம கொடுத்திருக்கோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு கேள்வி கேட்கிறாங்க, இது எப்படி தெளிவான வெற்றியாகும்? நாம சத்தியத்துலதான் இருக்கோமா என்ற ஒரு சின்ன நெருடல் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. அந்த இடத்திலே இருந்ததுதான் ஈமானுக்கும் தவக்குலுக்குமான வித்தியாசம். அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்குலை கற்றுத்தருகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஹுதைபியாவினால் அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். வேற எந்த இடத்துல வேண்டுமானாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கான். ஏன் அங்க கொடுக்கணும்? ஏன் அந்த இடத்துல அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஹுதைபியாவில் இருந்த அந்த உடன்படிக்கையின் ஒரு அம்சம் மீறப்பட்டதால் தான் அடுத்த 2 ஆண்டுகளில் ஃபத்ஹ் மக்கா நடக்கிறது. அப்ப அந்த வெற்றியை அல்லாஹ் இதன் மூலியமாகத்தான் தருவேன்ற அந்த முன்கூட்டுதலை, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அறிவிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கே தந்துவிட்டார். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்குல் வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த தவக்குலை கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் இப்படித்தான் உங்களுடைய தவக்குலை வளர்த்துக்கிட்டார்கள். அப்ப அவர்களை நாம முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய ஈமானை தவக்குலோடு முழுமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம மாற வேண்டும் என்றார்கள். இறுதியாக மூசலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை ஏற்கனவே இங்க பதிவு செய்கிறோம் என்று நினைவு இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறோம். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கணவர் உஹது போரினுடைய காயத்தின் காரணமாக இறந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழப்பிற்காக ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரன் மின்ஹா. இந்த சோதனையில் நீ எனக்கு கூலியை தரு. யா அல்லாஹ், இந்த சோதனையில் நான் பொறுமை காத்ததன் காரணமாக எனக்கு நீ கூலியை தருவாயாக. வஹ்லுஃப் லி கைரன் மின்ஹா. இதை விட நான் எதை இழந்தேனோ அந்த காரியத்தை விட, அந்த பொருளை விட, அந்த மனிதரை விட சிறந்த ஒரு பகரத்தை எனக்கு நீ தருவாயாக என்ற துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு ஆகச்சிறந்த கணவனை இழந்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த துஆவுல நம்பிக்கை வருமா? எப்பேற்பட்ட கணவர் என்றால், இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் ஏற்றுக்கொண்ட அத்தனை ஹிஜ்ரத்துகளையும் 3 ஹிஜ்ரத்துகளையும் நிறைவேற்றி இருக்கக்கூடிய, பத்ர் போரில் கலந்த, உஹது போரில் கலந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறப்பிற்குரிய சஹாபா, ஒரு சஹாபி. அபூ ஸலமா என்றால் இங்கே தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சஹாபி தன்னுடைய கணவனை இழந்து நிற்கிறார்கள். அந்த பெண் இளம் வயதில் கணவனை இழப்பதை விட ஒரு பெண்ணிற்கு ஆக மோசமான சோதனை எதுவுமே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சோதனையிலும் இந்த துஆவில் நம்பிக்கை வைத்தவர்களாக சந்தேகம் வருமா இல்லையா? வஹ்லுஃப் லி கைரன் மின்ஹா. அதை விட ஒரு சிறந்த பகரத்தை அல்லாஹ் எப்படி எனக்கு தர முடியும், எப்படி எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய ரசூலின் மீதும் கொண்ட தவக்குலினால் அந்த துஆவை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அதன் விளைவாக அல்லாஹ் யாரை அவர்களுக்கு மனமுடித்து வைத்தான் என்றால், மனிதர்களில் சிறந்த இந்த மனித குலத்தின் தலைவரான ரசூல்மார்களில் சிறந்த சய்யிதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனமுடித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கிறார். இதை விட ஒரு சிறந்த மனிதரை, ஒரு சிறந்த பகரத்தை எங்க போய் தேட முடியும்? இந்த துஆவை கேட்கும் பொழுது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் ரசூலுல்லாஹ் நமக்கு கணவராக வருவார்கள் என்று. அப்பேற்பட்ட அதிசயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நிகழ்த்தினான் என்று சொன்னால், அதே தவக்குலோடு என்னுடைய இறைவன் மீது நான் நம்பிக்கையோடு என்னுடைய துஆக்களை நான் கேட்டேன் என்றால்,
ஒரு சோதனைக்குள்ளாக்கப்படும் பொழுது என்னுடைய முதல் எண்ணம் என்னுடைய இறைவனிடத்திலே இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில் எதுவும் சாத்தியம் என்பதற்கான வரலாறுகளை நாம படித்தோம், கேட்டோம். அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நாம நகர்த்த வேண்டும். நம்முடைய ஈமானை தவக்குலோடு பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக, முத்தவக்கிலீன்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி ரப்பிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.